உலகையே திரும்பி பார்க்க வைத்த துபாய் பறக்கும் டாக்ஸியை அறிமுகப்படுத்தி புதிய சாதனை. 322 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த பறக்கும் டாக்ஸி அடுத்த ஆண்டு முதல் செயல்பாட்டுக்கு வரும். துபாயில பறக்கும் டாக்ஸி சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றிருக்கிறதா துபாய் பட்டத்து இளவரசர் தெரிவிச்சிருக்காரு. மணிக்கு அதிகபட்சமா 322 கிலோமீட்டர் வேகத்துல செல்லும் இந்த பறக்கும் டாக்ஸி அடுத்த ஆண்டு முதல் செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லப்படுது. இந்த பறக்கும் டாக்ஸி வர்த்தக ரீதியில இயக்கப்பட இருக்கிறதாவும் சொல்லப்படுது. நேற்று துபாய் பாலைவன பகுதியில முதலாவது பறக்கும் டாக்ஸியின் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டுச்சு. இதுக்காக பாலைவன பகுதியில பறக்கும் டாக்ஸி நின்று மேலெழும்ப மற்றும் தரையிறங்கும் வகையில மைதானம் நிறுவப்பட்டுச்சு. தொடர்ந்து சோதனை ஓட்ட நிகழ்ச்சியில சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையத்தின் பொது இயக்குனர் அதிகாரிகளோட கலந்து கொண்டு பார்வையிட்டு இருக்காரு. பின்னர் அந்த பறக்கும் டாக்ஸியில ஏறி அமர்ந்து அதுல உள்ள சிறப்பம்சங்களை ஜோபி நிறுவன அதிகாரி விளக்கி கூறியிருக்காரு. துபாயின் முதலாவது பறக்கும் டாக்ஸிய விமானி ஒருவர் வெற்றிகரமா வானில் இயக்கியிருக்காரு. வானில் வட்டமடித்த அந்த பறக்கும் டாக்ஸி மீண்டும் வெற்றிகரமா தரையிறக்கப்பட்டிருக்கு. அப்போது அனைவரும் கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த காட்சிகளின் தொகுப்ப வீடியோவா தனது எக்ஸ் தளத்துல துபாய் பட்டத்து இளவரசரும் அமீரக துணை பிரதமரும் பதிவிட்டிருக்காங்க. மின்சாரத்தால் இயங்கும் இந்த பறக்கும் டாக்ஸி நகர்ப்புற போக்குவரத்துல சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா இருக்கும்னு சொல்லப்படுது. இதன் மூலமா நகர்ல பயண நேரம் குறைக்கப்படும்னு மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும்னு சொல்லப்படுது. இதோட சிறப்பு அம்சங்கள் பாத்தீங்கன்னா இந்த பறக்கும் டாக்ஸி ஹெலிகாப்டரை போல நின்ற இடத்துல இருந்தபடியே செங்குத்தா மேலெழும்பும் தரையிறங்கும்னு சொல்லப்படுது. இதுல செல்லக்கூடிய பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக பல்வேறு கட்ட சோதனைகள் தரநிலைகள் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இது ஜோபி S4 ரக டாக்ஸின்னு சொல்லப்படுது. அதிநவீன தொழில்நுட்பங்களோட முழுவதும் மின்சாரத்தால இயங்கக்கூடியதுன்னு சொல்லப்படுது. இதன் காரணமா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வான்வழி வாகன போக்குவரத்தா இது அமையும்னு சொல்லப்படுது. இது அதிக திறன் வாய்ந்த 4 பேட்டரிகள் இருக்காம். மேலும் 4 பயணிகள் மற்றும் ஒரு விமானி இதுல ஒரே நேரத்துல பயணம் செய்ய முடியுமா. இந்த பறக்கும் டாக்ஸி மணிக்கு அதிகபட்சமா 322 கிலோமீட்டர் வேகத்துல செல்லும்னோ சராசரியா 160 கிலோமீட்டர் வேகத்துல இயக்கப்படும்னு சொல்லப்படுது. தொடக்க கட்டமா துபாய் சர்வதேச விமான நிலையம், டவுன், துபாய் மரினா மற்றும் பாம் ஜுமைரா உள்ளிட்ட முக்கிய இடங்களை இணைக்கும் வகையில வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல மிக விரைவாக செல்ல வேண்டிய இடத்திற்கு நம்ம சேரலாம்னு சொல்லப்படுது. உதாரணமா துபாய் விமான நிலையத்தில இருந்து பாம் ஜுமைரா பகுதிக்கு கார்ல செல்ல 45 நிமிடங்கள் பிடிக்கும்னா பறக்கும் டாக்ஸியில வெறும் 12 நிமிடங்களே ஆகும்னு சொல்லப்படுது. இந்த சேவை பல்வேறு பொது போக்குவரத்தை இணைக்கும் வகையில செயல்படும்னு சொல்லப்படுது.